கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. இயேசு என்ற பேருக்குள் சர்வ வல்லமை அடங்கி இருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் துக்கத்தோடு இருப்பீங்கன்னா அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீங்கள் ஏதோ ஒரு தீமை அனுபவித்துட்டு இருப்பீங்கன்னா அந்த தீமை நன்மையாக மாறப்போகிறது. விசுவாசிங்க, சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னா உன் வேண்டுதலை நிறைவேற்றுவார். நம்ம ஆண்டவரிடத்தில் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். கேட்கறது அவர் தருவார். நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கறதுக்கு முன்னால் நம்ம கேட்க போகிறது ஆண்டவர் தருவாருங்கிற விசுவாசம் வேணும். ரெண்டாவது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால் நம்ம கேட்கறது நியாயமானதானா? கேட்கறது ஆண்டவர் தந்த அவருடைய நாம மகிமைப்படுமா என்கிறத யோசித்து கேட்கணும். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா நம்ம வேண்டிக் கொள்றதை கண்டிப்பாக செய்வார். 1 நாளாகும் 4:10 யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் வேண்டிக் கொண்டது தெய்வன் அருளினார். கேட்டதை கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? இந்த யாபேஸ் கேட்டது ஒரு அர்த்தமுள்ள காரியம். தேவன் நாம மகிமைக்கு ஏதுவானது. என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை நீங்கள் பெரிதாக்கணும், என் கூட நீங்கள் இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீங்கள் என்ன காத்துடணும். 4 காரியமே தேவையானது. அது ஆண்டவர் நாம் மகிமைக்கு ஏதுவானது. அதனால் கொடுத்தாரு. அதனால் ஒரு காரியத்தை இயேசுப்பட்ட கேட்கறதுக்கு முன்னால் அது ஒரு தரப்போறான்னு விசுவாசிக்கணும். ரெண்டாவது, நம்ம கேட்க போகிறது சரியானதா தவறானதா? இயேசப்பா அதை கேட்ட தருவாரா? அவர் தந்த பிறகு நம்ம சாட்சி ஆண்டவருக்காக அதை அறிவிக்க முடியுமாங்கிறது யோசித்து கேளுங்க. கண்டிப்பாக தருவார். சரியா? இயேசப்பா பெரியவர். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. நீர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். இன்றைக்கு பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. அதிசயங்களை காணப்படுங்க. வியாதிப்பட்டவர்களுக்காக மன்றாடுகிறேன். இப்பொழுது அவர்களை தொட்டு சுகமாக்கும். சகல நோய்களும் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஆண்டவர், இன்னும் பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவினைகள், வேலை செய்கிற இடத்துல நெருக்கம், பல விதமான நெருக்கல் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. உங்களுடைய கரம் வெளிப்படட்டும். நீர் அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.